குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ்? நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்து போட்டீங்களா? செகண்ட் செம்மு ஃபோர்த் செம்மு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், போட்டீங்களா? தம்பிகளா, ஐ எம் சாரி டு சே சம்திங். நம்ம இருக்க போறது 50 minutes மேக்ஸிமம். உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் பீரியட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு அலர்ட்டா இருக்க வேண்டாமா? இப்ப தேடுறீங்க. எந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? மேம் வந்து ஹோம்ஒர்க் கேட்பாங்க. இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? இப்பதான் முதல்ல ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைங்க மாதிரி பிஹேவ் பண்றீங்க. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சதா? ஃபோர்த் கொஸ்டின் வர மாட்டேன்னு சொல்லிடுச்சா உனக்கு? ரொம்ப தெரியல. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் நம்ம எழுதிக்கலாம். வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் எழுதணும்னா we can find out what is the equation. பாரு, I'll write it first of all. Vertex is given to be 1, 4 and the focus is -2, 4. அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் பிளாட் பண்ணோம். பாயிண்ட்ஸ் ரெண்டும் முதல்ல பிளாட் பண்ணலாம். பாரு, XY பிளேன் எடுத்துக்குவோம். நான் கையில வரைகிறேன், நீ கையில வரையாத. தயவுசெய்து ஸ்கேல் ரூலர் யூஸ் பண்ணி போடு, ரூலர் பென்சில் யூஸ் பண்ணி போடு. X6' எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணு. Y போட்டுக்கலாம். இப்போ 1, 4 எங்க இருக்கும்? நீ ஏன் யோசிச்சு பாரு. இங்க 1 எடுத்தோம் அப்படின்னா இங்க ஒரு 4 இருக்கும். அப்போ இதுதான் வெர்டெக்ஸ் 1, 4. 1, 4 is the vertex. ஃபோக்கஸ் வந்து -2, 4. அப்போ -2 நம்ம இங்க எடுக்கணும். -2 இங்க 4. அப்போ -2, 4. அப்ப பேரபோலா எப்படி இருக்குமா? இது வந்து F இல்லையா? F -2, 4. பேரபோலா எந்த பக்கம் திரும்பி இருக்கும்? லெஃப்ட் வேர்டா, ரைட் வேர்டா, அப் வேர்டா, டவுன் வேர்டா? வெர்டெக்ஸ் எங்க இருக்கு? ஃபோக்கஸ் இங்க இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? லெஃப்ட் வேர்டா இருக்கும். அப்போ வெர்டெக்ஸ் வழியா இப்படிதான் போகும் நமக்கு இல்லையா? இந்த இடம் தான் நமக்கு வெர்டெக்ஸ். அப்ப இப்படி இருக்கும். சரிதானா? சரி, இப்ப அதோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? அதாவது வெர்டெக்ஸ் தான் நம்ம HKன்னு எடுக்க போறோம். வெர்டெக்ஸ் இஸ் HK which is equal to 1, 4. சரியா? இப்போ நமக்கு ஃபோக்கஸ் வந்து இங்க இருக்கு. So what is the equation? Leftward parabolaக்கு what is the equation? Okay, 4AX. Okay, so the equation is of the form y square is equal to 4AX. 4AX வரணுமா, -4AX வரணுமா? அடுத்த கொஸ்டின். -4AX. ஓகே, அது கரெக்டா போடணும். லெஃப்ட் வேர்டா திரும்பி இருக்குன்னா இட் இஸ் -4AX. அப்போ நமக்கு -4A என்னது? இங்க இருந்து கண்டுபிடிக்க முடியுமா? What is VF? நேத்து தானே பண்ணோம். A கண்டுபிடிச்சோம் இல்லையா? VF is equal to A.
VF vertex to focus and the length is equal to A. அது நமக்கு தெரியும் distance formula. ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ x1 minus x to the whole square plus y1 minus y to the whole square போடு. இப்போ 1 minus 2 that is 3. 3 square plus 4 minus 4 0 square. So it is 3. That is A is equal to 3. சரிதானா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? What are we supposed to find out? We have to find the equation அவ்வளவுதான். நமக்கு HK தெரியும். எழுதி இப்போ it is y minus k the whole square is equal to minus 4 into 3 into x minus h the x minus h. இதான் நம்மளோட ஈக்குவேஷன். சப்ஸ்டிட்யூட் பண்ண HK க்கு that is y minus 1 the whole square is equal to minus 12 into x minus sorry இங்க 1 வரணும் இங்க 4. simplify பண்ணி you will get the equation. simplify பண்றீங்களா? சிம்பிளிஃபை பண்ணுங்கிறது ரொம்ப அவசியமும் கிடையாது. இப்படியே வச்சுக்கலாம். நம்ம இந்த ஃபார்ம் கொடுத்தோம்னா போதும். யூ கேன் கீப் இட் as such. ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது கட்டாயமா இருக்கும். ஸோ நவ் யூ கேன் கீப் இட் as such. டயக்ராம் போட்டீங்களா? அழிக்கலாமா? டயக்ராம் அழிக்கலாமா? Okay. I'll get ready with the next question by the time you do it. அடுத்த क्वेश्चन பாரு. vertex 1 2 அது ஈஸியா மார்க் பண்ணலாம். lattice rectum is y is equal to 5. முதல்ல நம்ம vertex போட்டுக்குவோம், then we will decide. திரும்ப டயக்ராம் போடு. ஒன் டூ இங்க 1 இங்க 2. அப்போ this is vertex V. சரி. y is equal to 5 is the lattice rectum. அப்படின்னா என்ன அர்த்தம்? y equal to 5 எங்க இருக்கு? இங்க இருந்து எடுப்போம். 1 2 இது வந்து 2 னா 3 4 5 னு வெச்சுக்கோயேன். This will become the lattice rectum இல்லையா? y is equal to 5. அப்படின்னா நம்மளோட இது பாத்துக்கோ, இது vertex, இது lattice rectum. அப்படின்னா நம்மளோட curve வந்து எப்படி இருக்கும்? upward downward எப்படி இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? lattice rectum அப்படிங்கிறது என்னமா? lattice rectum passes through என்ன படிச்சிருக்கோம்? lattice rectum passes through the focus. ஓகே, அப்போ உன்னோட curve வந்து ஆக்சுவலா vertex இங்க இருக்குங்கும்போது focus நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே, அப்படி இருக்கும். அப்போ இது vertex அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? அதாவது ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? இங்க இருக்கும் இல்லையா? இதான் நமக்கு vertex. அந்த vertexக்கு நேர இங்க வரும். அது என்ன பாயிண்டா இருக்கும்? You can guess it. This is going to be the focus.
சரியா? focus எங்க where does it lie? It is lying at the actually vertexல இருந்து ஒரு பாயிண்ட் ஒரு axis of symmetry நம்ம வரைய முடியும். அதுலயும் அது அந்த axis of symmetry and latus rectum அதோட intersection தான் உனக்கு வந்து focus. அப்படி இருக்கும்போது this will be 1 5. புரியுதா? focus is 1 5. அது புரியுதா? ஏன் இதுக்கு நேரா இருக்கும்பா. focus வந்து எங்க இருக்கும்? இப்படிதானே இருக்கும். focus இந்த லைன்ல இருக்கும். அப்போ பாரு இங்க வந்து 1 x is equal to 1 அதனால இங்க 1 ஆனா இங்க y is equal to 5 அப்ப இந்த லென்த் வந்து நமக்கு 5 அதனால focus வந்து 1 5. இப்போ நமக்கு f தெரியும் v தெரியும். it is upward போட முடியுமா? இந்த இடம் புரிஞ்சுதா? நமக்கு லேட்டஸ்ட் ரெக்டமோட ஈக்குவேஷனும் வெர்டெக்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா we can guess the focus. We can actually write the focus. இப்போ focus தெரியும் v தெரியும். now we can write. இதோட ஃபார்ம் என்னமா? y square x square equal to 4ay இல்லையா? அப்ப x square is equal to 4ay. parabola ஃபார்ம் இது. ஆனா நமக்கு vertex என்ன? 1 2 இல்லையா? vertex 1 2 அது வேணா இங்க எழுதிக்கலாம். vertex is 1 2 is equal to hk. இப்போ vf கண்டுபிடிக்கலாமா? f is 1 5. அப்ப a கண்டுபிடி. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்றோம். கடைசியா ஈக்குவேஷன் மட்டும் மாத்திக்கலாம். a is equal to 1 minus 1 0 and 2 minus 5 3 square root of 3 square therefore it is 3. That is a is equal to 3. இப்போ substitute பண்ணு. Therefore the equation is x க்கு பதிலா நம்ம என்ன எழுதுவோம்? x minus h the whole square equal to 4a into y minus k the whole square. That is x minus 1 the whole square equal to 4 into 3. 4 3s are 12 into y minus 2 the whole square. எழுதியாச்சா? அடுத்த क्वेश्चन பாரு. 6th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? vertex 1 4 open leftward and passing through the point -2 10. parabola வரையலாம். கொடுத்திருக்கிற டேட்டா எழுதிட்டு அந்த parabola எப்படி வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நீ ட்ரேஸ் பண்ணிக்கணும். ட்ரேஸ் பண்ணாதான் உனக்கு வந்து ஈஸியா இருக்கும். vertex 1 4 இல்லையா? open leftward passing through -2 10. சரி, நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னு சொல்லு. vertex நமக்கு கொடுத்திருக்காங்க. vertex is hk இல்லையா? vertex is hk. அப்போ therefore the equation is எப்படி எழுதுவோம்? என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஓபன் லெஃப்ட்வர்ட்னு கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும். இப்படி எங்கேயோ இருக்கும்.
leftward equation என்ன y square equal to minus 4ax இல்லையா அது இப்ப எழுதலாம் நம்ம is of the form is of the form y square equal to minus 4ax இப்ப changing the origin போட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா we get y minus 10 the whole square, that is y minus 10 the whole square. இங்க வந்து actually நீ வேணும்னா capital A யூஸ் பண்ணிக்கலாம், இதுல capital Y யூஸ் பண்ணிக்கலாம். so that y is equal to y minus kh அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வேணா capital letters யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்ப இந்த x இந்த x y கன்ஃபியூஸ் பண்ணாம இருப்பேன். இந்த y is equal to small y minus h. அப்போ y minus 10 is equal to minus 4a into x minus of minus 2 becomes plus 2. சரியா? நமக்கு இப்ப தெரியாத விஷயம் என்ன? a கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. நமக்கு vertex வந்து 1 4 இல்லையா? vertex வந்து 1 4. அப்ப இங்க 1 இங்க வந்து 4 வரும், இங்க minus 1 வரும். சரி, இப்ப நமக்கு அத a கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க minus 210 lies on this parabola ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த minus 210 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து it satisfies the equation இல்லையா? minus 210 lies on the parabola. therefore பாரு y க்கு பதிலா 10 போடு, 10 minus 4 sorry 10 minus 4 the whole square, இங்க ஸ்கொயர் போட்டுக்கணும் இல்லையா? y minus 4 மட்டும் போட்டேனா y minus 4 the whole square. அப்ப y க்கு பதிலா 10 minus 4 the whole square equal to minus 4a into இங்க x minus, that is x is minus 2 minus 1. இப்ப a யோட வேல்யூ கிடைக்கும். உனக்கு a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உனக்கு இந்த ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப பண்ணி பார்க்கலாம். 6 இல்லையா? 6 ஸ்கொயர் என்ன? 36 equal to minus 4a into minus 3, அதாவது plus 12. அப்போ 12a is equal to 36, a is equal to 3. இந்த 3 substitute பண்ணு. therefore the equation is இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. a யோட வேல்யூவை y minus 4 the whole square is equal to minus 12 into x minus 1. புரிஞ்சுதா? அப்போ நமக்கு வந்து என்ன கர்வ் எந்த பக்கம் திரும்பி இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம கெஸ் பண்றோம். நித்யாக்கு புரியுதா? யாருக்காவது புரியலைன்னா 3 பேர் தான் உட்காந்துருக்கீங்க, தயவுசெய்து கேளுங்க. எந்த பாயிண்ட் புரியலையோ எந்த ஸ்டெப் புரியலையோ கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாரு. போயிடலாமா அடுத்த கொஸ்டின்? vertex 3 minus 2 open downward and the length of the lattice rectum is 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? length of the lattice rectum actually எவ்வளவு நமக்கு?
क्वेश्चन எடுத்துக்கலாம். 7th question. Vertex 3 minus 2 open downward length of latex rectum is 8. சரி, இப்போ என்ன vertex வந்து நமக்கு 3 minus 2. அப்ப இது h நமக்கு இது k. அப்படின்னா ஓபன் டவுன்வர்டுங்கும் போது நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? x square is equal to minus 4ay இல்லையா? Therefore, the equation of the parabola is பாரு x square அதாவது capital x square equal to minus 4ay. x is equal to small x minus h k இல்லையா? h k போடணும் இங்க. அப்போ substitute பண்ண that is x minus 3 the whole square equal to minus 4a into y plus 2. Minus of minus will become plus. இப்போ length of lattice rectum என்ன அர்த்தம்? lattice rectum அப்படினாலே நமக்கு 4a. சரியா? So, length of lattice rectum equal to 8 implies that 4a is equal to 8, which implies that a is equal to 2. இப்போ substitute பண்ண, we will be getting the equation. Therefore, equation of the parabola is எழுதிக்கலாம். The equation is அப்படின்னு போட்டுட்டு a க்கு பதிலா 2 substitute பண்ணி you can write it. புரிஞ்சுச்சா? இங்க வந்து 8 வரும் அவ்வளவுதான். 4a becomes 8 minus 8 into y plus 2. என்ன நான் முடிச்சிடுறேன். x minus 3 the whole square is equal to minus 8 into y plus 2. இது செய்ய முடியுமா? நீங்களா செய்ய முடியுமா? 9th question. கிட்டத்தட்ட 7th question மாதிரி. I mean 6th question மாதிரின்னு நினைக்கிறேன். செய்யுங்க பார்க்கலாம். இது 8th இல்லையா? எயித்து 7th தான் பண்ணியிருக்கோம் மாமா. 7th தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? 8th நம்ம என்ன பண்ணல. 8th பண்ணுங்க பாப்போம். 8th என்ன கொடுத்திருக்காங்க? vertex 3 minus 1. Open rightward. Distance between the lattice rectum and the directrix is 4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Distance between the directrix and the lattice rectum is 4. சரி, அதை அடுத்து செய்யலாம். நான் அடுத்த கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன், இது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நீங்களா செய்யுங்க பாப்போம். 9th கொஸ்டின் நீங்களா செய்யுங்க. 8th கொஸ்டின் நான் போடுறேன் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? ஓபன் அப்வர்டு கொடுத்துட்டாங்க. உனக்கு ஈக்குவேஷன் எழுத தெரியும். வெர்டெக்ஸ் ஹெச்கேன்னு எடுக்கணும். பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணேன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஏ.
a கிடைச்சிச்சுன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இது பண்ணிட்டீங்களா? Did you get? Open upward. அப்படின்னா x square equal to 4ay. That is x minus 2 the whole square equal to 4a into y minus 3. Passing through 6 4. 6 4 இங்க substitute பண்ணேனா 6 4 substitute பண்ணேன். 6 minus 2 the whole square equal to 4a into 4 minus 3. இப்போ 1 ஆயிடும். இங்க 4 square, that is 16 is equal to 4a, which implies that a is equal to 4. Therefore, the equation is x minus 2 the whole square equal to 16 into y minus 3. ஏன்னா 4 4s are 16. கிடைச்சுதான் பாரு. ஆன்சர் வந்ததா? அந்த ஆன்சர் முடிச்சாச்சாமா? 9th கொஸ்டின் முடிச்சிட்டீங்களா? 8th போலாமா? சரி, இப்ப 8th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு. வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓபன் ரைட் வேர்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேட்டஸ்ட் ரெக்டம் அண்ட் த டைரக்ட்ரிக்ஸ். இப்ப ஓபன் ரைட் வேர்டு வெர்டெக்ஸ் கொடுத்தா ஈக்குவேஷனை நீ எழுதிடலாம். ஏ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. நமக்கு பாராபோலா பத்தி நமக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்தாங்க இல்லையா? பேஜ் 143 என்னமோ நினைக்கிறேன், நேத்து பார்த்தோம். அந்த பேஜ் எடுத்துக்கோ. பேஜ் எடுத்தாச்சா? பாராபோலாக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்திருக்காங்க. இது நமக்கு என்ன? ஓபன் ரைட் வேர்டு. அந்த ரைட் வேர்டு எடுத்துக்கோ. செகண்ட் அதாவது செகண்ட் ரோ பாரு. ரைட் வேர்டுக்கு கீழே ஓபன் ரைட் வேர்டு அப்படிங்கிறதுக்கு நேர போய் அதோட ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் பாரு. x is equal to a.
ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் என்னவா இருக்கு? x is equal to minus a. அப்ப டைரக்ட்ரிக்ஸ் வந்து நெகட்டிவ் y ஆக்சிஸ கட் பண்ணிட்டு போகும் இல்லையா? ஐ மீன் x is equal to minus a ங்கும்போது ரைட் சைடு, ஐ மீன் லெஃப்ட் சைடுல இருக்கும். x ஆக்சிஸ் அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடுல இருக்கும். whereas the lattice rectum will be on the right side. ஆனா ரெண்டும் at same distance இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் பாரு. உனக்கு இந்த பக்கம் நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் இருந்ததுன்னா இந்த பக்கம் இதுக்கு நடுவுல இங்கதான் நமக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கும். நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா இஸ் ரைட்வர்ட் அப்படின்னா நமக்கு y square is equal to 4ax. சரிதானா ரைட்வர்டுக்கு? அடுத்து that is y plus 1 the whole square is equal to 4a into x minus 3. இது வரைக்கும் தெரியும். சரியா? Directrix is x is equal to minus a and lattice rectum is x is equal to a. What is the distance between the two? minus a க்கும் a க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னமா? அந்த டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் equal to 2a இல்லையா? டிஸ்டன்ஸ் எப்பவும் பாசிட்டிவா தான் இருக்கும். இது சாதாரண நம்பர் தியரி. இங்க பாரு, இங்க வந்து மைனஸ் ஏ இருக்குன்னு எடுத்துக்கோ, இங்க பிளஸ் ஏ இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? இங்க 0 இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஏ, இந்த பக்கம் ஒரு ஏ. அப்ப இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2a இருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதா? அதனால இந்த ரெண்டுத்துக்கும் மைனஸ் ஏக்கும் பிளஸ் ஏக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 2a. அதான், அதனால 2a. அப்ப 2a is equal to 4, which implies that 2a is equal to 4. That implies that a is equal to 2. இப்ப ஈக்குவேஷன் எடுத்து, therefore the equation is y plus 1 the whole square. a க்கு 2 போடு, 2 4s are 8, 8 into x minus 3. முடிஞ்சது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஹோம்வொர்க் எழுதிக்கிறீங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா
ஒரு மாடல்லையும் நீங்க ஹோம்ஒர்க் நீங்க ஒர்க் பண்ணல. ஆக்சுவலா நான் தான் போட்டு காட்டினேன் உங்களுக்கு. அதனால ஒரு மாடல்லையும் ஒரு சம் கொடுத்துருக்கேன். யூ கேன் ட்ரை தம். டுமாரோ ஐ வில் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஆஸ்க் யூ ஃபார் த ஆன்சர்ஸ். 1 வீக் இருக்கு. ஒழுங்கா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. இதுல ஏதாவது அப்ரிவியேஷன் புரியலன்னா கேட்கலாம். LR அப்படின்னா லேட்டஸ்ட் ரெக்டம், D ஃபார் டைரக்ட்ரிக்ஸ், V ஃபார் வெர்டெக்ஸ், F ஃபார் ஃபோக்கஸ். ஹோம்ஒர்க் காப்பி பண்ணியாச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? சரி, செகண்ட் क्वेश्चन பாரு. ஃபைண்ட் த ஆக்சிஸ், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், lattice rectum, length of the lattice rectum for the following parabolas and hence sketch their graphs அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? y square is equal to minus 8x. Simply y square is equal to minus 8x. எழுதிக்கலாம் நம்ம. இப்போ minus 8x அப்படிங்கும்போது எந்த பக்கம் திரும்பி இருக்கும் அந்த கர்வ்னு நினைக்கிறீங்க? y square is equal to இங்க இருக்கும், லெஃப்ட் வார்டா திரும்பி இருக்கும் இல்லையா? அது நமக்கு தெரிஞ்சாச்சு. இதை எதோட கம்பேர் பண்ணலாம்? comparing this with comparing the equation with y square equal to minus 4ax, 4a is equal to 8, which implies that a is equal to 2. சரிதானா? கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா? ரைட் வேர்டு ஓபன் அப்படிங்கும்போது டைரக்டா நம்ம a யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு டைரக்ட்ரிக்ஸ் எழுத தெரியுமா? என்னெல்லாம் கேட்டிருக்காங்க நமக்கு? ஃபைண்ட் த ஆக்சிஸ், வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் என்னமா அதுல? ஃபர்ஸ்ட்ல வெர்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? y ஈக்குவல் டு டைரக்டா கொடுத்திருக்காங்க நமக்கு. இப்ப ஆரிஜின்லாம் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்போ 0 0 இஸ் த வெர்டெக்ஸ். ஆரிஜின் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? y minus k the whole square is equal to x minus 4a into x minus h ன்னு இருக்கா? இல்ல. டைரக்ட் ஃபார்முலாவா இருக்கு, டைரக்ட் ஈக்குவேஷனா இருக்கு. therefore vertex is 0 0. இல்லையா? நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குது? இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஓபன் லெஃப்ட் வேர்டு இப்படி இருக்கும். ரைட். அடுத்து என்ன கேக்குறாங்க? ஆக்சிஸ். ஆக்சிஸோட ஈக்குவேஷன் எது? இதோட ஆக்சிஸ் எதுமா? ஆக்சிஸ்னா என்ன? இட் இஸ் த லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லையா? ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. இந்த பேரபோலாவோட ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி எது? x axis. Axis is the x axis, that is y is equal to 0. x axis or equation என்ன? y is equal to 0. அடுத்து என்ன கேக்குறாங்க? equation of the directrix. directrix எப்படி இருக்கும்? டைரக்ட்ரிக்ஸ் எந்த பக்கம் இருக்கும்? ஃபோக்கஸோட ஆப்போசிட் சைடுல இருக்கும். ஃபோக்கஸோட ஆப்போசிட் சைடு a டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்போ இந்த பக்கம் இருக்கும்.
இங்கே தான் டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும், இங்கே ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ ஃபோக்கஸ் வழியா போறது நமக்கு லேட்டஸ் ரெக்டமா இருக்கும். இது டைரக்ட்ரிக்ஸ், இங்க இருக்கிறது லேட்டஸ் ரெக்டமா இருக்கும். புரியுதா? அப்போ எந்த பக்கம் இருக்கு? ரைட் சைடு இருக்கு இல்லையா? அப்போ x is equal to y is x is equal to a அப்படின்னு இருக்கும். சரியா? x is equal to a அதை எழுதுவோம். இப்போ equation of directrix is x is equal to a or x minus a equal to 0, that is a is equal to 2, x minus 2 equal to 0. இது முடிஞ்சிச்சா? fourth என்ன கேட்டிருக்காங்க? CD equation of the directrix நம்ம கண்டுபிடிச்சாச்சு. focus என்னமா? focus என்ன? focus எந்த பக்கம் இருக்கும்? இங்க இருக்கும் இல்லையா? focus என்னவா இருக்கும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபோக்கஸும் டைரக்ட் இந்த பக்கம் இருக்கிறதுனால -a0 இருக்கும் இல்லையா? ஃபோக்கஸ் -a0, that is -20. அடுத்து என்ன கேட்குறாங்க? டி வரைக்கும் நம்ம பண்ணிட்டோமா? இ வரைக்கும் பண்ணிட்டோம். ஆக்சிஸ் எழுதிட்டோம், வெர்டெக்ஸ் எழுதிட்டோம், ஃபோக்கஸ் எழுதிட்டோம், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். இப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் எவ்வளவா இருக்கும்? எதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம் நமக்கு? லேட்டஸ்ட் ரெக்டம் இங்கே தானே இருக்கு. therefore x is equal to minus a or x plus a equal to 0, that is x plus 2 equal to 0. இது லேட்டஸ்ட் ரெக்டம். படிச்சிருக்கோம் இல்லையா? x is equal to minus a, இங்க வந்து x is equal to a வந்து உனக்கு டைரக்ட்ரிக்ஸ்னா x is equal to minus a தான் லேட்டஸ்ட் ரெக்டமா இருக்கும். வேணும்னா அந்த டேப்லெட் காலத்தை பக்கத்துல வச்சுக்கோ கொஞ்ச நாளைக்கு. அப்படி இல்லைன்னா இது மாதிரி எழுத தெரிஞ்சுக்கணும். டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் வந்து உள்ள இருக்கும், அது வழியா தான் லேட்டஸ்ட் ரெக்டம் போகும். அதோட ஆப்போசிட் சைட்ல வெளியில நமக்கு லேட்டஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் வந்து இங்க வெளியே இருக்கும். அதை ஞாபகம் வச்சுட்டு எழுதலாம். சரியா? வேற என்ன கேட்டிருக்காங்க? லேட்டஸ்ட் ரெக்டம் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னமா? இதுல லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னவா இருக்கும்? அதான் நம்ம கடைசியா கண்டுபிடிக்க வேண்டியது. வாட் இஸ் த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்? அடுத்து போன கொஸ்டின்ல கூட பார்த்தோம் நம்ம. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் 4a. அப்போ 4a எவ்வளவு? 4 2s are 8. அவ்வளவுதான், எழுதிக்கோ. length of lattice rectum equal to 4a, which is equal to 4 into 2, which is equal to 8. புரிஞ்சிச்சா? எழுதிக்கலாமா? வேணுன்றவங்க எழுதிக்கோ. அடுத்த கொஸ்டின் I'll give it as homework. இதோட செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா? y square is equal to x square equal to 20y. அடுத்த கொஸ்டின், அதாவது இதோட செகண்ட் பாருங்க. x ஸ்கொயர் ஈக்குவல் டு 20y. அதை ஹோம்ஒர்க்கா போடலாமா? தேர்ட் கொடுத்திருக்காங்க.
x minus 4 the whole x minus 4 the whole square equal to 4 into y plus 2. இது என்ன ஃபார்முலா இருக்குமா? இதுல ஈஸியா நீ vertex கண்டுபிடிக்கலாம். 4 minus 2 is the vertex இல்லையா? vertex என்ன? third questionக்கு vertex என்ன? x squared equal to 4a capital y ல இருக்கு இல்லையா? அதோட vertex என்னன்னு கேக்குறேன். 4, minus 2 is the vertex இல்லையா? என்ன ஃபார்முலா இருக்கு? x minus h the whole square is equal to 4a into y அப்படின்னு இருக்கு. கேபிட்டல் y இருக்கு. அப்போ அதாவது ஸ்மால் y minus 2 இருக்கு, y minus a இருக்கு, I mean y minus h இருக்கு. அப்ப h என்ன, k என்ன? h k தானே vertex. இங்க h is equal to minus plus 4 இல்லையா? and k is equal to minus 2. அப்போ 4 minus 2 is the vertex. புரியுதா? தேர்ட் क्वेश्चन நான் ஓவரலா டிஸ்கஸ் பண்றது புரியுது இல்லையா? அப்ப vertex கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப vertex கண்டுபிடிச்சா 4a equal to 4 னு போடலாமா? இங்க 4a க்கு பதிலா நமக்கு 4 இருக்கு. அப்ப a is equal to 1. மத்த எல்லாம் எழுதிடலாமா? ஓகே, அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன்ஸ் வந்து யூ கேன் டேக் அஸ் ஹோம்வொர்க். சரியா? இப்போ ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாம் வேற பேட்டர்ன்ல இருக்கு. அதனால அதை நம்ம இப்போ எடுத்தாலும் நம்ம செய்யறதுக்கு டைம் இருக்காது. ஸோ வி வில் கண்டினியூ நெக்ஸ்ட் வீக் வித் த ஃபோர்த் சப்டிவிஷன். இப்போ இது வரைக்கும் உள்ளதை தயவுசெய்து தரவு பண்ணிட்டு வாங்க. இத்தனை நாள் இருந்த மாதிரி அப்படியே வந்து நானே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. உன்னை கேள்வி கேட்டு நானே பதில் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? அது ஒண்ணுதான் உங்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. Thank you students, and we'll meet once again next week. Bye. Yeah.